குபேந்தர், நீக்கம்ங்கிற ஒரு முடிவை நோக்கி திருமாவளவன் சென்று விடுவார் அப்படின்ற அடிப்படையில் முன்கூட்டியே ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறாரா? வேற வழி இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை ஏதாவது ஒரு பதவி, பணம் இருக்கிறது. அவருக்கு தேவை அதிகாரம். இந்த அதிகாரம் திமுகவில் கிடைக்கவில்லை, விசிகாவில் இணைந்தும் கிடைக்கவில்லை. சரி, இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி இருக்கிறார். வேறு வழியில் அவர் 6 மாதம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது. அது அவருக்கு பொருத்தமாக இருக்காது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று ஆசைப்படலாம். அவர் நேற்று தான் அந்த கட்சியோட தலைவர் சொல்கிறாரு, அவருக்கு வேறு ஒரு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன்றாரு. மறைமுக செயல் திட்டம். ஆமாம், அதாவது முழுக்க அரசியல் களத்தில் இப்படியெல்லாம் விளையாடுங்கன்னு அவுத்து விட்டுட்டு டோட்டலாக அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவரால் தடுக்க முடியாமல் அல்லது தடுக்கக்கூடாது எண்ணத்தோடு இருந்தால் தான் திருமாவளவன். திடீரென்று வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன் என்று சொன்னால் அரசியலில் யார் சீனியர்னு ஒரு கேள்வி இருக்குது. தடுக்கக்கூடாத எண்ணம்னு அவருக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? அதாவது நீங்கள் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோஷம் எல்லோரும் சொல்கிறார்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களுடைய கட்சி தலைவர் முதலமைச்சராக வருவார் என்பது எங்கள் கனவுலாம் பேசியிருக்காங்க. யாருக்குமே இப்படி ஒரு எதிர்வினை ஆற்றவில்லையே, யாருமே எந்த கட்சியுமே பேசலையே. ஏன் இவரது மட்டும் சர்ச்சையாச்சு? இப்போ என்ன நோக்கம்? முதல் முறையாக ஒரு வீடியோ பதிவிடுறார் ஆதவ் அர்ஜுன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் பசிய பழைய வீடியோ. அந்த வீடியோ போட்டுட்டு நீக்கிறார், திரும்ப போடுறார், நீக்கிறார். திருமாவளவன் கேட்ட போது அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, நான் விசாரிக்கிறேங்கிறார். அப்போது நீங்கள் அந்த கட்டத்திலே அவர் தீர்மானித்திருக்கணும். அதாவது நீ விளையாடுவதை நான் ரசிக்கிறேன் என்று அமைதியாக இருந்தார் திருமா. ஒரு கட்டத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் போய் நீங்கள் பங்கேறுங்க, ஆனால் நான் என்ன அறிவுரை சொன்னேன்லாம் சொல்கிறாரு. ஆனால் அப்படிலாம் நடந்துக்கிட்டார் அவர். இன்றைக்கி சொல்கிறார், ஒரு கட்சி என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், அமைப்புக்குள்ளே செயல்படணும், மக்களின் நலன் சார்ந்ததாக இருந்தாலும் கட்சி நலன் சார்ந்ததாக இருந்தாலும் அது கட்சியின் குரலாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போது யோசித்து பாருங்கள், கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி நடக்கிற ஒருவரை இவர் ஏன் கட்டுப்படுத்தல? ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் ஒரு நொடியில் ஒருத்தர் தலைவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய செயல் திட்டம் என்ன என்று திருமாவளவன் முன்கூட்டியே உணர்ந்திருக்கணும். திடீரென்று இன்னைக்கு தான் உணர்கிறேன் என்று சொன்னால் சரியா இருக்காது. இல்லை, மறைமுக செயல் திட்டம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்குங்கிறத உத்தேசிக்கவே இல்லை திருமாவளவன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? உத்தேசிக்கவே இல்லை. அவர் அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழி இருக்கிறது. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் எத்தனை நலத்திட்டங்கள் செய்திருந்தாலும் ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு எதுவும் கெடுதல் வந்துவிடக்கூடாது, அடுத்து வெற்றி பெறுகிற கூட்டணி. ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக 3 தேர்தல் ஒரே கட்சி ஒரே கூட்டணி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெருடல் வரும், சிக்கல் வரும் என்று தீர்மானித்திருக்கலாம். அதை ஆன்டிசிபேட் பண்ணி இன்னொரு கூட்டணி மாறுவதற்கு திரும்ப கூட யோசிக்கலாம். இவர் சொல்லியிருக்கலாம், இப்படி நாங்கள் ஒரு தேர்தல் வீக வகுப்பாளர், நாங்கள் களத்துக்கு போகும்போது இப்படிலாம் தெரிந்தது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு இந்தந்த தரவுகள் கிடைத்துன்னு சொல்லியிருக்கலாம். அதற்கேற்ற மாதிரி கூட தேர்தல் முடிந்த பிறகு கரெக்டாக இந்த களத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போது திருமாவளவன் உணரவில்லை என்பதை விட திருமாவளவன் தயாராக இருந்தார். சொல்கிறாங்கல்ல, வேறு ஒரு கூட்டணிக்கு அழைத்து செல்வதுதான் நோக்கம். திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சதி சூழ்ச்சி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது சனாதன எதிரிகள் தான் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை திமுக கூட்டில் இருந்து கொண்டு நீங்கள் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா விமர்சிக்கலாம். சாம்சங் பிரச்சனையாகட்டும், வெங்கை வயல் பிரச்சனையாகட்டும், என்ன வேணா பிரச்சனை, திமுக ஒன்றும் இந்த நிமிடம் வரை திமுக எந்த கூட்டணி வெளியே அனுப்ப தயாராக இல்லை, கூட்டணியில் வெளியே போக தயாராக இந்த நிலைமையில் இருக்குது. எக்ஸப்ட் வேல்முருகன் இப்போ 2 நாளாக கொஞ்சம் கடுமையாக பேசுகிறார். அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் என்ன மாதிரியான ஒரு முடிவோடு இருந்திருக்கணும்? புத்தக வெளியீட்டு விழாக்கு 1 வருடத்திற்கு முன்பே இசைவளித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போது அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன மாதிரி திட்டத்தை முன்வைத்திருக்கணும் அந்த நிறுவனத்துக்கிட்ட? நாங்கள் தானே இங்கே முன்கூட்டியே பண்ணோம், இது 2வது என்னுடைய பெரிய பொருட்செலவில் தயாராகிற புத்தகம், அப்போது எங்களுக்குள்ள நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். விஜய்க்கு இப்போ நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி தடுத்திருக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் திருமாவளவனும் அமைதியாக இருந்தார். அவர் அதுக்கேற்ற மாதிரி ஆதவ் அர்ஜுன் செயல்பட்டார். நோக்கம் என்ன? இந்த திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது விடுதலை எடுத்து வேறு கூட்டணியில் நிறுத்த வேண்டும். அதுதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய நோக்கம்னு சொல்றீங்க. திருமாவளவனுக்கும் அப்படி வெளியேற வேண்டும் நோக்கம் நிச்சயமாக இருந்திருக்கும். அவர் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு உச்சபட்சமாக போயிட்டார்.
இந்த கூட்டணி விட்டு வெளியேறவே மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதம் சொல்கிற அளவுக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு கெட்ட பேரை தேடி தந்தது ஆதவ அர்ஜுன். நீங்கள் தலைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருக்கீங்க, அவர் எங்கே போவார்னு. ஒரு திறமையான ஒரு வியூக வகுப்பாளரை திமுக வைத்துக் கொள்ள முடியவில்லை, விடுதலை சிறுத்தை கட்சி வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ அதிமுகவும் தாவேக்காவும் மட்டும் வைத்துக் கொள்ள முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இவ்வளவு திறமையானவரை வைத்துக் கொண்டு விட்டால் அவர் இப்போ நீங்கள் அவருக்கு மார்க்கெட்டிங் அவரால் நீங்கள் அடங்கிலாம் இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு திமுகவில் அவருக்கு முதலமைச்சருடைய அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்த ஒரு நபர் எந்த இடத்துல இறங்கி போன ஒரு படிநிலை வேண்டும். நீங்கள் 2-3 உதாரணங்கள் சொல்கிறேன். துரைமுருகன் 2006 to 2011 அவருடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அதாவது அரசாங்கம் என்ன சொல்கிறது, முதலமைச்சர் என்ன சொன்னார், அதுக்கு நேர் விரோதமாக ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்படுகிறது கடலூரில் ஒரு கெமிக்கல் கம்பெனி சம்பந்தமாக. அது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு சொல்லப்பட்ட பிறகு நான் சொல்வதற்கு மாறாக செய்ததால் பதவி பறிக்கப்பட்டது. அதுதான் தலைமை. இது சசிகலா புஷ்பா அதிமுகவில் ஒரு சின்ன விஷயம் எதிரொலிக்கிறது, கட்சி நீக்கப்படுகிறார். 2014 தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று மலைச்சாமி பேசுகிறார், கட்சி விட்டு நீக்கப்படுகிறார். அதுதான் தலைமை. நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ்லேயே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அமைப்புக்கு தலைமைக்கு கட்டுப்படலைன்னா நீக்கம் அப்படின்னு நடக்கணும். அது உடனே நீங்கள் எங்கள் கட்சி சட்டத்திட்டங்கள் இப்படி நாங்கள் பொறுமையாக இருப்போம்னா அவர் எல்லை கடந்து போகிறவர். விடுதலை சிறுத்தையில் தானே அப்படி தான் இருப்பார், திமுக அப்படி தான் இருப்பார், தாவேக்காலையும் அதிமுக எப்படி இருப்பார்? மிகப்பெரிய கேள்விக்குறி. சேர்த்துப்பாங்களான்னு